மூமெண்ட் இவ்வளோ தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால மிஸ் பண்ணிட்டோம். இது மட்டும்தான் இருக்குது மூமெண்ட்டு. ஸோ இந்த மூமெண்ட் மிஸ் பண்ணிட்டோம். இது நம்ம யூஷுவல் மூமெண்ட். இது இப்போ இன்னைக்கு காலையில் வந்திருந்தா இதை பிடிச்சிட்ருக்கோம். இது ஒரு சின்ன மூமெண்ட் தான் இருக்குது இது. ஸோ இங்கே போய் ரிஜெக்ட் ஆகினே இருக்கும். ஸோ சின்ன டார்கெட் தான் இது, ரொம்ப பெருசாலாம் இல்லை. 10 பாயிண்ட்டுக்கான டார்கெட் தான் அது. ஸோ ஸ்டாப் லாஸ் போட்டு எடுங்க. 207 12 to 13 பாயிண்ட்ஸ் இது டார்கெட். நீங்கள் ஒரு லாட்டை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. 207னா ஒரு பாயிண்ட் முன்ன பின்ன இருக்கணும். அது லாட் நிறைய இருந்துக்க கூடாது, அதுதான் விஷயம். இந்த ரேஞ்ச் இருக்கு, இந்த ரேஞ்ச் மிஸ் ஆயிடுச்சு நம்மளுது. இது விட்டுட்டோம், லேட் ஆயிடுச்சு. பட் இங்க வந்து ரெட் ஆயிடும், உஷாரா இருங்க. ஸோ இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்துல ரெட், அவ்வளவுதான் டார்கெட். இன்னும் ஒரு கொஞ்சம் வாட்டி மேலே எட்டி பார்த்துட்டு ரெட்டா மாறிடும். அது 16 பாயிண்ட்ஸ் போதும், விட்டுடுங்க. இப்போ ரெட்டா மாறிடும். கால் சைடு யார் யார் எடுத்தது? ஸோ 207 அந்த ரேஞ்ச் கொடுத்துருக்குறேன். சரி, ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் இது நிஃப்டி, இது அது கிட்ட வந்து தான் போவோம். 1-2 பாயிண்ட் நீங்கள் நெகோசியேஷனில் இருக்கணும். அது லாட் பெருசாக போடுறவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் அக்ரெஷன்னு. சரி, இந்த இடத்துல வந்து இந்த இடம் தான் நம்ம எடுக்க வேண்டிய. இது விட்டுட்டோம். இப்போ இந்த ட்ரேட் தான். இப்போ இங்கேருந்து ரெட்டாக மாறும், உஷாராக இருக்கும். இப்போ நோ ட்ரேட் ஜோன் இது. இப்போ இங்கேருந்து சைட் வைஸ் டு கொஞ்சம் லேட் ஆகும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு. உடனே போகாது, ரெட்டாக மாறும். அவ்வளோதான் டார்கெட். ஒரு 15 பாயிண்ட் இருந்துச்சு அங்கே. ஸோ பர்ஃபெக்டாக வச்சு நிஃப்டியில் எடுக்காதீங்க. சரி, கொஞ்ச நேரம் சைடு வைஸ் எதையுமே தொட வேணாம். கொஞ்சம் புட் சைடு போயிட்டு திருப்பி கால் சைடு வரும், அப்போ பார்த்துக்கலாம். சரி, இது போனால் போட்டோம், நம்ம என்ட்ரி எடுக்கல. இதில் திருப்பி ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ஆன பிறகு கால் சைடு ட்ரேட் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு நடுவில் ட்ரேட் இல்லை. சரி, திரும்பி ஒரு என்ட்ரி கிடைக்க போகுது கால் சைடு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. கால் சைடு திருப்பி ஒரு ரிஸ்க். சரி, இதில் வந்து 60% தான் அக்யூரேசி. ஏன்னா இது இந்த ஜோனுக்கு கொஞ்சம் கீழவும் வரும், பட் மேலே இருக்கு. இந்த ஜோன் இருக்கு, பட் இங்கேருந்து ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கேருந்து இங்கே ரன் ஆகிட்டு இருக்குது. இதுதான் ஸ்டாப் லாஸ் வரும். இப்போ நீங்கள் ப்ராப்பராக மைண்ட் செட்டில் வரணும்னா இது ஸ்டாப் லாஸ் போடணும். இது நம்மளால போட முடியாது, ப்ரீவியஸ் லோ. பட் இந்த ஜோன் நம்ம சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ட்ரேட். பட் இதுக்கு முன்னாடியே க்ரீன் ஆகிடும். இந்த ரெட் லைனை தொடாதே க்ரீன் ஆகி மேலே போயிடும். பட் நீங்கள் இந்த ஜோன் பிளான் பண்ணீங்கன்னா உங்கள் லாட்டை டிசைட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 70% டார்கெட் வைக்கணும். இப்படி வைக்கணும். இன்னைக்கு இதான் மூவ்மெண்ட். இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது கன்ஃபார்ம் ஆகட்டும். இந்த ரெட் லைன்லேருந்து ஒரு 10 பாயிண்ட் மேலே. ஸோ இதுக்கு முன்னாடியே மேலே போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வந்த வரைக்கும் 4-5 பாயிண்ட் எடுத்துன்னு வெளியே வந்துடுங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால் சைடு வந்து 23,850 தான். 23,850 தான் கால் சைடு. நல்லா தான் இருக்கு. ட்ரேட் எடுக்கலாம். 207. சி, ஸ்கேல்பிங் தான். இங்க இருந்து எவ்வளவு தூரம் போகுது பாருங்க. இன்னும் மேல போவோம். சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் போயிடும் மேல. மேல போயிடும். சி, ஸ்டாப் லாஸ் ப்ராப்பரா வச்சுக்கோங்க. 207 லாட் கம்மியா இருந்துச்சுன்னா ஒரு 30 பாயிண்ட், 0.5 0.6 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைங்க. திரும்பி இது இங்கிருந்து கிரீன் ஆகும். இது உஷாரா பாருங்க. நீங்க ஸ்டாப் லாஸ் ஒரு 0.5 0.6 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தா பிரச்சனை இல்லை. திருப்பி இது கிரீனா மாறணும். கிரீனா மாறிடுது. கால் சைடு கிரீனா மாறும். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டா வச்சுக்கோங்க. திரும்பி எடுக்கலாம், தப்பு கிடையாது. இது மேலே வரும். நான் சொன்னது புரிஞ்சுக்கணும். இந்த ரெட் லைன் தான் இதுக்கு ஸ்டாப் லாஸ். இது ஒரிஜினல் ஸ்டாப் லாஸ். இது இந்த ரெட் லைனுக்கு கீழே போகாது அவ்வளோ சீக்கிரத்தில். அது இதை நீங்கள் பிளான் பண்ணி உங்கள் லாட்டை டிசைட் பண்ணிக்கோங்க. ஆவரேஜிங் பண்ணாதீங்க.
லாட் போட்டிங்கன்னா ஹோல்டு பண்ணி ஒரு 8 பாயிண்ட் 10 பாயிண்ட்ல வெளியே வர மாதிரி பிளான் பண்ணுங்க. அவ்வளோ சீக்கிரம் இந்த ரெட் லைனு கீழே போகாது. கொஞ்ச நேரம் சைடு வைஸ் தான் இருக்கு. இன்னும் ப்ராப்பர் கால் சைடு வரல, அதுலேயே இந்த மூவ்மெண்ட் காட்டுது உங்களுக்கு. இது கால் சைடு வந்துச்சுன்னா இது பிளாஸ்ட் ஆகி மேலே போயிடும். ட்ரேட் நல்லா இருக்கு. கால் சைடு டார்கெட் கொடுக்கும். கொஞ்ச நேரம் சைடு வைஸ் இருக்குது. கொஞ்சம் சைடு வைஸ், ரொம்ப கீழெல்லாம் வராது. இது கொஞ்ச நேரம் கொஞ்சம் சைடு வைஸ் தான். இன்னும் ஃபுல் அக்ரஷனா கால் சைடு வரல. இந்த காலையில் இருக்கிற மொமெண்டம் இல்லை. கொஞ்ச நேரம் சைடு வைஸ். இது லாட் ரெடியா வைங்க. வெளியே வர மாதிரி இருக்கணும். ஏன்னா அது அக்ரஷன் இருக்குது. ஒரு வாட்டி அடிச்சுன்னா வெளியே எடுத்துன்னு வந்துனே இருந்துருங்க. இன்னும் அக்ரஷனா வரல. கால் சைடு 70% மூவ்மெண்ட்ல தான் போயிருக்குது. இது இன்னும் கால் சைடு வந்துச்சுன்னா இது பிளாஸ்ட் ஆயிடும் மேல. கொஞ்ச நேரம் சைடு வைஸ் இருக்குது. 2 விக்கு வந்துடுச்சு. லாட் போட்டு ஹோல்டு பண்ணுங்க. 2 விக்கு வந்துருக்குது இருக்கு. இன்னும் கொஞ்சம் சைடு வைஸ் தான். மேல போயிடும். இப்போ டார்கெட் ஈஸியா கொடுத்துரும். மிஸ் பண்ற போறீங்க. விக்க ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இப்போ 9 பாயிண்ட் வந்திருக்குது. இன்னும் ஒரு 2 பாயிண்ட் மேல வரும். 10-11 பாயிண்ட்ல வெளியில வந்துக்கலாம். எஸ், இப்போ மேல போயிடும். கிரீன் ஆயிடும். இது கிரீன் ஆயிடும். இப்போ கிரீன் ஆகி மேல போயிடும். நிஃப்டி இவ்வளவுதான் விஷயம். ரொம்ப ஸ்குவீஸ் அவுட் தான் பண்ணணும். நம்ம சென்செக்ஸ் மாதிரி இதுல ரோல் பிளே பண்ண முடியாது. நம்ம இது மேல போகுது. பட் சி த நெகோசியேஷன் கிரீன் ஆகும் கண்டிப்பா இது. பட் அந்த நெகோசியேஷன் அவ்வளவு இதுவா இல்லை. கிரீன் ஆயிடும். மேல போயிடும். மிஸ் பண்ற போறீங்க. கொஞ்சம் நம்பிதான் எடுக்கணும் நீங்க நிஃப்டி. வேற வழி இல்லை. ஒரு வாட்டி சல்லுன்னு மேல போயிட்டு வந்துடும். அது அவ்வளவுதான் நிஃப்டி. இது கால் சைட் மிஸ் பண்ற போறீங்க. இப்ப ட்ரேட எவ்வளவு கஷ்டமாகுது பாருங்க நிஃப்டியில ட்ரேட் எடுக்கிறது. இதனால தான் ஐ டோன்ட் ப்ரிஃபர் நிஃப்டி. மேல போகுது. இன்னும் அந்த மார்னிங் செஷன் நம்ம விட்டுட்டோம்னா எவ்வளவு கஷ்டமாகுது பாருங்க. இன்னைக்கு காலையில வந்திருந்தா சூப்பரான ட்ரேட். இன்னைக்கு இது ஒரே ஒரு ட்ரேடை எடுத்துட்டு முடிச்சிடலாம். இந்த டார்கெட் பாருங்க மேல போயிடும். எஸ், பியூட்டிஃபுல். ட்ரையல் பண்ணுங்க. வெளியில வரவேணா. வெளியில வராதிங்க. ஒரு எக்ஸ்ட்ரா மேல அந்த ரெட் லைன் பாருங்க. இதுதான். எஸ், இந்த ரெட் லைன் வரைக்கும் டார்கெட் எடுத்துன்னு வெளியே வந்துருங்க. 15 பாயிண்ட்ஸ். கொஞ்சம் நம்பிதான் எடுக்கணும். இது வேற வழி இல்லை. சென்செக்ஸ்ல எடுத்த மாதிரி அக்ரஷனா நம்ம இருக்க முடியாது. லாட் போட்டு போறது, ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறதும் ஒரு கலை தான். 1:1, 1:2 அந்த மாதிரி கான்செப்ட்ல இது எடுக்கணும் நிஃப்டியை. நீங்க எல்லாத்தையுமே ஒரு சென்செக்ஸ்ல ரன்னிங் கேண்டல்ல ஸ்கேல் பண்ற மாதிரி பண்ணாதீங்க. வந்துடுச்சு பாருங்க. அந்த ரெட் லைன் தொட்டுடுச்சு. குட் மார்னிங். ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம் பிளான் பண்ணிட்டு ஒரு டைம் ஃப்ரேம்ல ஒரு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்ல காலையில ட்ரேட் ஓப்பன் ஆன இமீடியட்டா நல்ல ஒரு டைரக்ஷன்ல கால் சைடை புட் சைடை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு ஒரு 20 பாயிண்ட் டெய்லி நம்மளால எடுக்க முடியும்னா எடுக்க முடியும். இதுக்கு ஒரு ப்ரூஃப் 190+ வீடியோஸை டெய்லி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். கூகுள் மீட்ல 9 o'clock to 10 o'clock இது ப்ரூஃப் பார்க்கலாம். நீங்க ஒரு லைவ் மென்டரிங்ல இது நடந்துட்டு இருக்கு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் செக் அவுட். இது ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நானும் ட்ரேட் பண்ணோம்னா 7540010050 அந்த கொடுத்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸாக செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க.
ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலில். சப்போஸ் உங்களுக்கு இது யூஸ் ஆகல, நான் ஸ்விங் ட்ரேட் பொசிஷன் ட்ரேட் எடுக்க போகிறேன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக வி கேன் டூ இட். லைக் பிடிஎஸ்டியில் என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்பைரியில் என்ன பண்ணலாம், அதுக்கான வீடியோஸும் போட்டு வச்சுருக்கோம். தினம் ஒரு வீடியோலையும் நீங்கள் டீட்டெயில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ப்ரூஃப் எல்லாமே வந்துட்டுருக்கோம். சென்செக்ஸும் சரி, நிஃப்டியும் சரி, எல்லா ட்ரேடும் நம்மளுக்கு தேவை என்ன, எந்த ட்ரேடில் நிஃப்டிலையும் சென்செக்ஸில் வால்யூமும் ப்ரீமியமும் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் அந்த இண்டெக்ஸ் எடுக்க போகிறோம், டைரெக்ஷனை செக் பண்ணிவிட்டு. ஸோ இது நம்ம இந்த இண்டெக்ஸில் தான் பண்ணணும் இல்லை. ஒரு ட்ரேடருக்குன்னா ட்ரேட் எடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் எந்த இண்டெக்ஸ் எடுத்தால் என்ன இருக்குது, ஸ்கில் இஸ் சேம். ஸோ இதை பிளான் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் இந்த ட்ரேடில் இணையலாம்.